எதிர்நீச்சல் சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடிச்சும் அப்போ நேற்று எபிசோட் என்ன காட்டாங்கன்னா ஞானம் புதுசாக கருவாடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறக்கா கடத்திருப்பிலாக்கு எல்லாருமே போயிருக்காங்க. அப்போ ரேணேஸ்வரங்க இந்த விளங்காத ஐடியா எவன் கொடுத்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நேரம் காரில் கரிகாலம் வரான். கரிகாலம் பார்த்தாரு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே அவனை சார மாதிரியே திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க நிஜமாவே இருக்கா அவங்க வீட்டுக்காருக்கு அறிவே இல்லை சொல்ல மண்ணு தான் இருக்கும் போருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க விடுங்க அவர் விருப்பப்படி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா புரியும்படி சொல்லி பிஸ்னஸை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை என்ன செய்யணும் அப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடத்திரைப்பலாவுக்கு ஒரு நடிகை வராங்க. நடிகை ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஹாட்டாக இருக்குது எனக்கு உடனே ஏசி வேணும் இல்லைன்னா எனக்கு இப்போ ஏர் கூலர் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே கரிகாலம் வந்து ஞானத்தில் 20,000 வாங்கிட்டு ஏர் கூலர் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி போகிறேன். இதை பார்த்தோன்னே நந்தினி ஐயோங்கிறாங்க. ஏர் கூலர் வெறும் 8,000 தான் கை 20,000 வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நடிகை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஞான சொல்ல எல்லா பணத்தையும் கொடுத்தாச்சு வேறு என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கரிகாலம் சொல்ல இவங்களுக்கு 2 லட்சம் பணம் கொடுக்கணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அவங்க வந்திருக்காங்க, 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீதி அமௌண்ட் 50,000 கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. சார் இதுதான் சில்லியான பிஸ்னஸ்க்குலாம் நான் வரது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நடிகை போய் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரேணுகாவும் நந்தினி கையில் நகையை கரிகாலம் கையில் கொடுக்குறாங்க. இதை வச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து முடிச்சு விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் பணத்தோடு வரான். அப்புறம் கடை திருப்பிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து நிறுத்துங்க இந்த கடையை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. அப்படி எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.